முன்னாள் மாவட்ட தலைவரும் கரூர் மாவட்ட ஆணையாளரான அண்ணன் சிவசுப்ரமணியம் அவர்களுக்கும், முன்னாள் மாவட்ட தலைவர் எக்ஸ் சேர்மன் டாக்டர் சேர்மன் அண்ணன் செந்தில்குமார் அவர்களுக்கும், எஸ்டிஎனுடைய மாநில செயலாளர் அக்கா சுமதி அவர்களுக்கும், மாவட்ட பொதுச்செயலாளர் அக்கா சிவராணி மகேஸ்வரன் அவர்களுக்கும், கீழே வந்திருக்கிற பொதுச்செயலாளர் ராயல் சரவணன் அவர்களுக்கும், மாநில பொதுச்செயலாளர் பட்டியலினுடைய மாநில செயலாளர்கள் சக்திவேல் அவர்களுக்கும், இந்த மாவட்டத்துடைய பட்டியலினுடைய தலைவர் அண்ணன் ஐயச்சரன் அவர்களுக்கும் சத்யவேல் அவர்களுக்கும் நேற்று வழக்கத்தை போட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியில் குடிக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் மிகச்சிறப்பாக ஈரோடு தெற்கு மாவட்டம் நடத்தி கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ஸ்தாபனத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் கூட அண்ணன் அம்பேத்கர் அவருடைய ஜெயந்தி மிகச்சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று மாநில தலைமை கூறிய அடிப்படையில் ஈரோடு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிலை அம்பேத்கருக்கு பன்னீர்செல்வம் பூங்காவில் இருக்கிறது. அந்த சிலைக்கு சென்ற 17ஆம் தேதி காலை 10 மணி அளவில் நம் மாவட்டத்தில் விருது விழா கொண்டு அண்ணன் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை மோசப்படுத்தி அம்பேத்கர் புகழை உலகரே செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பள்ளிகளுடைய மாவட்டத்தில் ஏற்பாடு செய்திருந்தோம். நம் அனைவரும் மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தோம். அதோடு மட்டுமல்லாமல் அம்பேத்கர் ஜெயந்தியை பட்டியலுக்கு எல்லாம் கொண்டாட வேண்டும் என்று மாநிலத்தில் விரும்பிய போது அம்பேத்கருக்காக அம்பேத்கருடைய புகழையும் அம்பேத்கருடைய நினைவுகளையும் அம்பேத்கருடைய படங்களையும் வைத்து பல்வேறு பகுதிகளில் மாலை வைத்து பூஜை செய்து அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அம்பேத்கரை எப்படி கொண்டாட வேண்டுமோ அப்படி எல்லாம் கொண்டாடி நம்முடைய மாவட்டங்களில் பல இடங்களில் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அதுவும் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதன் தொடர்ச்சியாக அம்பேத்கர் நிகழ்ச்சியினுடைய 25ஆம் தேதி கடைசி தினமாக இன்று அம்பேத்கர் கருத்தரங்கு நடத்த வேண்டும் என்று மாநில தலைமை கூறியிருக்கிறது. அம்பேத்கரை பற்றி பேச வேண்டும், அம்பேத்கரை புகழையும் போக செய்ய வேண்டும். அம்பேத்கரை பாரதிய ஜனதா கட்சி எவ்வாறெல்லாம் கொண்டாடியது, காங்கிரஸ் எவ்வாறெல்லாம் அம்பேத்கரை புறக்கணித்தது, அம்பேத்கருடைய புகழை இந்திய அளவிலே கட்டுப்படுத்திய ஒரு இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். அதை பற்றியெல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும். பட்டியல் மக்கள் அதிகமான பகுதியிலே அம்பேத்கரை கொண்டாடுகிறார்கள். எதற்காக அம்பேத்கரை கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கு எந்த விளக்கம் தெரியாது. ஆனால் அம்பேத்கரை ஒரு ஜாதிய அடையாளத்தின் அடிப்படையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நம்ம கட்சியிலே எந்த ஒரு ஜாதி அடிப்படையில் இல்லாமல் யார் யாரெல்லாம் சிறப்பாக செயல்பட்டார்களோ அவங்க அனைவரையும் கொண்டாடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவருடைய செயலுக்கு தான் தெரியாது. இனத்திற்கோ ஜாதிக்கோ மதத்திற்கோ முக்கியத்துவம் அல்ல. அதுபோலதான் அண்ணன் அம்பேத்கருடைய நிகழ்ச்சியை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அறியாமை வீட்டில் திராவிட கட்சிகள் அம்பேத்கரை வேறு விதமாக அம்பேத்கர் என்னவோ திராவிட கட்சிகளுக்காக இருந்தவர் போலும், பாரதிய ஜனதா கட்சி புறக்கணித்தது போலும், பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல தேச அபிமானிகள் எல்லாம் அம்பேத்கரை புறக்கணித்தது போலும் சித்தரிக்கப்பட்டது. ஆகவே அதை முடக்கும் விதமாக நாம் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். அம்பேத்கர் என்னெல்லாம் செய்தார்கள், அம்பேத்கருக்காக நாம் என்னெல்லாம் செய்தோம். முதல் முறையாக பாராளுமன்றத்தில் அம்பேத்கருடைய சிலையை வைத்து நம் பாராளுமன்றம் நிறைவேற்ற முடியும். அந்த சிலை சாதாரணமான சிலை, ஒரு அரசியல் மேதை, ஒரு அறிந்த கற்றறிந்த சான்றோன், ஒரு அறிந்த சான்றோன், ஒரு பட்டதாரி, ஒரு சட்ட மேதை எப்படி அமர வேண்டும் என்பதை ஒரு கற்பனையில் சிந்தித்து நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்திலே அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நாற்காலி எடுத்து அந்த நாற்காலில் கால் மேல் காலிட்டு அவர் விதமாக எவருக்கும் அப்படி சிலை அங்கே அந்த படத்தைத்தான் பாராளுமன்றத்தை வைத்திருக்கிறார். இது சாதாரணமான விஷயம் அல்ல. அதை வட்டாளர்கள் பஞ்சதீர்த்தம் நாம் கொண்டாடுகிறோம் அம்பேத்கரை பற்றி. அதன் தொடர்ச்சியாக செந்தில்குமார் அவர்கள் இதை பற்றி விளக்கமாக பாரதிய ஜனதா கட்சி எவ்வாறு கொண்டாடுகிறது, அம்பேத்கர் புகழை இப்படியெல்லாம் கொண்டாட செய்வது, அம்பேத்கரை நாம் ஏன் நினைவு கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசுவார்கள். மேலும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியிலே நிகழ்ச்சிக்கு பஞ்சமில்லை. எப்பொழுதும் நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கும். நாம் அனைவரும் தேசத்தின் அனுபவித்திருப்பவர்கள், தேசத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள், நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் என்பதால் நாம் பல்வேறு நிகழ்ச்சிகள் திட்டமிட்டு தான் செயல்படுகிறோம். மற்றவர்களும் திட்டமிடுகிறார்கள். அந்த திட்டம் வேறு திட்டம். எந்த டாஸ்மாக் எவ்வளவு வருமானம் கிடைக்கும்,